துருவசாமியுடைய சரித்திர சித்திரம் பார்க்கலாம். ஆமுக் இன்ட்ரடக்ஷன். சத்துர்முகி பிரதீபா சன்பந்த்ர அப்படின்னா மல்டி டேலண்டட் அப்படின்னு அர்த்தம். சத்துமுகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா மல்டிபிள், பிரதீபா அப்படின்னா டேலண்டட், ரச்சனாக்கார் அப்படின்னா பொயட், ஜெயசங்கர் பிரசாத்ஜின்றது அவருடைய பேர், கிருத் அப்படின்னா கிரியேஷன், துருவசாமினி அப்படின்றது நாமக் இதிஹாசிக் நாடக், இது ஒரு வரலாற்று நாடகம், பிரதான் பாத்திர இதோடைய பிரைமரி கேரக்டர் துருவசாமினி. சத்துர்முகி பிரதீபா ரச்சனாக்கர், மல்டி டேலண்டட் பொயட் ஜெயசங்கர் பிரசாத்ஜி கிருத் அவருடைய கிரியேஷன், துருவசாமினி நாமக் இதிஹாசிக் நாடக்கா பிரதான் பாத்திர. ஸோ துருவசாமினின்ற பேர் இருக்கக்கூடிய வரலாற்று நாடகத்துடைய பிரதான் பாத்திர, அதாவது மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா துருவசாமினியா. வஹி நாடக்கி நாயிகா ஹே, அவ தான் நாடகத்தோடைய நாயிகா, அதாவது ஹீரோயின். வஹ் ஃபல் போக்தா பி ஹே, ஃபல் போக்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முக்கியமான கேரக்டர், இம்பார்ட்டன்ட்னு சொல்லி அர்த்தம். உசிக்கி நாம் பர் நாடக்கா நாம்கரன் ஹுவா ஹே, உசிக்கி நாம் பர் அவளுடைய பேரில் தான் நாடகத்தை நாம்கரன் ஹுவா ஹே பேரிட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உபஹார் அப்படின்னா ஹெல்ப்னு அர்த்தம். துருவசாமினி லிச்வி ராஜா கி புத்திரி ஹே, துருவசாமினி யாருன்னு பார்த்தீங்கன்னா லிச்வி ராஜா இருக்கார்ல அவருடைய புத்திரி, மகள். உஸ்கா பிதா உசே, அவருடைய அப்பா அவளை பகத்கே சம்ராட், பகத் சம்ராட் இருக்கு இல்லையா, அதாவது சம்ராட் அப்படின்னா ராஜா அப்படின்னு அர்த்தம். ஆரிய சமுத்திரகுப்தி, சம்ராட் ஆரிய சமுத்திரகுப்துனா சமுத்திரகுப்துன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய சேவாமே அதாவது சேவை பண்ணுறதுக்கு, உபஹார்கே ரூப்மே, உபஹார்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக, ஓகேவா, ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி பேச் தாத்தா அனுப்புனாங்க, ஓகேவா. துருவசாமினி லிச்வி ராஜாக்கி புத்திரி, லிச்வி இருக்கார் இல்லையா அந்த ராஜாவுடைய மகள். உஸ்கா பிதா உசே, அவருடைய அப்பா அவளை மகத்தே சம்ராட் ஆரிய, அதாவது மகதன்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆரிய சம்ராட், ஆரிய கிங்ஸ் இருக்கு இல்லையா, கிங் இருக்கார் இல்லையா, அவரு சமுத்திரகுப்தி சேவாமே, சமுத்திரகுப்த சேவை பண்ணுறதுக்கு உபஹார்கே ரூப்மே பேச்தாத்தா, உபஹாரமாக அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக அனுப்பியிருந்தார். மகத் சம்ராட் சமுத்திரகுப்தே ராம்குப்த் और சமுத்திரகுப்த் நாமக் दो पुत्र हैं. ஸோ மகத் சம்ராட் இருக்கார் இல்லையா, மகத் நாட்டுடைய கிங்கு இருக்கார் இல்லையா சமுத்திரகுப்து, அவருக்கு ராம்குப்து சந்திரகுப்துன்ற நாமக் பேர் இருக்கக்கூடிய தோ புத்திர ஹே, 2 சன்ஸ் இருக்காங்க. பியார் और ஹார், லவ், ஹார்னா தோல்வி, பியார்னா லவ். சந்திரகுப்த் और துருவசாமினி ஏக் दूसरे से प्यार करते हैं. சந்திரகுப்தர் இருக்கார்லே அவரும் துருவசாமினியும் ஏக் दूसरे से ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள பியார் करते हैं லவ் பண்ணுறாங்க. சமுத்திரகுப்த் உன் दोनों की किला विवाह निश्चित कर देते हैं. சமுத்திரகுப்தர் இருக்கார்லே அப்பா இருக்கார்லே அவர் உன் दोनों की विवाह 2 பேருடைய கல்யாணத்தை நிச்சித் கர் தேते हैं நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறார், என்கேஜ் பண்ணி வைக்கிறார். मगर आना विवाह होने पहले, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன்கா விதன் ஹோ ஜாத்தா ஹே, உன்கா விதன் ஹோ ஜாத்தா ஹேனா இறந்து போயிடுறாருன்னு அர்த்தம், ஓகேவா. வே மர்னேக்கு பெஹலே, அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சந்திரகுப்தர் இருக்கார்லே அவருக்கு அப்படின்னா உத்தராதிகாரின்னு ஆட்சி உரிமை, ஓகேவா, அவருடைய ஆட்சி பண்ணுறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை தோஷித் கர் தேते हैं முடிவு பண்ணியிருந்தார், ஓகேவா. ஸோ சந்திரகுப்துக்கே அப்படின்னா உத்தராதிகாரினா ஹையஸ்ட் அதிகாரியாக ஜோஷித் கர் தேते हैं முடிவு பண்ணியிருந்தார், டிசைட் பண்ணியிருந்தார். சந்திரகுப்துக்கா படாபாயி, சந்திரகுப்து தான் தம்பி ராம்குப்துன்றவன் அண்ணன். ஸோ சந்திரகுப்துடைய பெரிய அண்ணன் ராம்குப்த் மந்திரி ஷிகார் சுவாமினிக்கு சஹயோக்ஸே, ஸோ மந்திரி ஷிகார் சுவாமினி இருக்கார்லையே ஷிகார் சுவாமினி அவருடைய சஹயோக்ஸே ஹெல்ப் மூலமாக மகத்கி சின்ஹான்சன் பர் பைட் ஜாத்தா ஹே, மகத் நாடு இருக்குல்லையே அதோடைய சின்ஹானசத்தில் பைட் ஜாத்தா ஹே உட்காந்துடுறாரு. வகு துருவசாமினிக்கு இச்சா கே பினா, துருவசாமியுடைய ஆசையை கேட்காம, இச்சானா அவருடைய ஆசை இல்லாமையே உஸ்ஸே விவாह कर लेता है, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகே, इस प्रकार துருவசாமினி का प्यार हार जाता है, இதனால துருவசாமினி का प्यार, துருவசாமியுடைய லவ் ஆனது हार जाता है தோல்வி அடையுது. அடுத்து பார்த்தீங்கன்னா விவாஹிக் ஜீவன் மேரேஜ் லைஃப். துருவசாமினி का पति ராம்குப்த் காயர், ராம்குப்த் இருக்கார் இல்லையா ஃபர்ஸ்ட் சன்னா இருக்கார் இல்லையா அவர் காயர் கோழையானவரா. கிளீவ் அப்படின்னா லேசியானவர். விலாசினா ரொம்ப லக்ஸரிஸ், பணக்காரமாக ஆடம்பரத்தன்மையோடு இருப்பார். அப்படின்னா சமய் சுந்தரியோன்யா போனே
அதாவது அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த குள்ளர்கள், அந்த கை உடஞ்சு போனவங்க, ஊனமுற்றவங்க, இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே. சுந்தரி என்ன கேர்ள்ஸ் கூட, பவுனே அப்படின்னா அந்த குள்ளமாக இருப்பாங்கள்ல அவங்க கூட, ஹெச்டே அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கூட, குபுடே அப்படின்னா வேலை இல்லாதவங்க கூட, காயர்னா கோலை கூட, இந்த மாதிரி புருஷன் கேஸ் அது இந்த மாதிரி ஆண்கள் கூட தான் பிதாத்தாஹே அவருடைய டைம் என்ன பண்ணுறாரு கழிக்கிறார். ஓகே. அப்போ நான் தன்னுடைய நேரத்தை என்ன பண்ணுறாரு கேர்ள்ஸ் கூட, குள்ளர்கள் கூட, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கூட, அன்எம்ப்ளாய்ட் ஃபெல்லோஸ் கூட, அப்புறம் ரொம்ப கோலையாக இருக்கவங்க கூட தான் தன்னோட நேரத்தை கழிக்கிறார். ध्रुवसामिनी का मन अब भी चंद्रगुप्त पर लगा रखता है. ध्रुवसामिनी मन இருக்கு இல்லையா மனசு, अब भी இப்ப கூட சந்திரகுப்துக்கு லகா ரகதா है. சந்திரகுப்த நோக்கி தான் இருக்கு, அவன் மேல தான் இருக்கு. சந்திரகுப்த வீர் ஹே, ஓகே, பராக்கிரமி ஹே, அதாவது வீர் ஹேனா வீரமானவன், பராக்கிரமி அப்படின்னா நடத்தோம்னா ஃபேமஸ் ஆனவன். ராம்குப்துக்கு अपनी पत्नी पर शक बना रहता है. ராம்குப்த் இருக்கார்லே அவரு अपनी पत्नी पर தான் ஒய்ஃப் மேல ஷக்கு बना रहता है. ஷக்கு இருந்தது, அதாவது வந்து சந்தேகம் இருந்தது. इसलिए அதனால அவரு மந்தாகினி நாமக் ஏக், மந்தாகினின்னு பேர் இருக்கக்கூடிய ஏக் கடுகதாரிணினா ஒரு சர்வெண்ட்டை, கூங்கினா ஒரு ஊமை, அவளால் பேச முடியாது. கடுகதாரினா வேலைக்காரி, கூங்குனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு ஊமை को उसकी रक्षा करने के लिए டேக் கேர் பண்ணுறதுக்காக நியுக்த் கர்த்தாகே அபாயம் பண்ணுறாரு. இவன் வந்து யார் கூடயோ போயிட போகிறான்னு சொல்லிட்டு சந்தேகம் ஏற்பட்டு இவர் என்ன பண்ணுறாரு, மந்தாகினி நாம ஏ கடுகதாரிணி குங்கிக்கோ ஒரு சர்வன்ட் ஊமையை, மந்தாகினின்னு பேர் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரி, ஊமையான வேலைக்காரியை உசி ரக்ஷா கர்னைக்கு அவளை டேக் கேர் பண்ணுறதுக்காக நியுக்த் கர்த்தாகே அப்பாயிண்ட் பண்ணுறாரு. வகு ராம்குப்துக்கே யஹா, அவர் வந்து ராம்குப்த் இருக்கார்லையே அங்கே கைதி சே ஜீவன் பிதாதி ஹே, கைதி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. வகு பகு துக்கி ஹோ ஜாத்தி ஹே, அவர் ரொம்ப துக்கப்படுறான். மகர் ஆனா வகு ஹார் மானே வாழி ஸ்திரீ நகி, ஹார்னா தோல்வி, மானே வாழினா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஹார் மானே வாழி ஸ்திரீ நகி, அவள் வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொண்ணு கிடையாது. கியோங்கி ஏன்னா வகு வீராங்கனா ஹே, வீராங்கனா அவள் வந்து பவர்ஃபுல். சத்தியத்வக்கி ரக்ஷா, சத்தியத்வனா டிக்னிட்டி, ரக்ஷானா இது பண்ணுறது, ஓகேவா, டிக்னிட்டியை காப்பாற்றுறது. விவாஹ் கே பாத் கல்யாணத்துக்கு பிறகு ராம்குப்த் ஓகே திக்விஜய் கேலியே நிகழ்த்தா ஹே. திக்விஜய் அப்படின்னா வந்து சண்டை போடுறதுக்குலாம் போவாங்க தெரியுமா, போராட போவாங்க இல்லையா, அதுக்காக போனாங்க. உஸ்கி சேனா ஷக்ராஜ் சே, அவங்களுடைய சேனா இருக்கு இல்லையா, அவங்களுடைய சேனா பார்த்தீங்கன்னா ஷக்ராஜுக்கு சே யுத்த கருத்தே சமயம், ஷக்ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, அவங்க கூட யுத்த கருத்தே சமயம் யுத்தம் போட்டப்போ பூரித்தர ரொம்ப பேடாக ஹார்னே லகத்திகே தோல்வியை தழுவுது. ஸோ சேனா அவங்களுடைய சேனை இருக்கு இல்லையா, அது ஷக்கராஜ்கே யுத்த கருத்தே சமயம் ஷக்கராஜ் கிட்ட யுத்தம் போட்டப்போ பூரித்தர ஹார்னே லகத்திகே ரொம்ப பேடாக தோத்து போயிடுது, இழிவாக தோத்து போயிடுது. வகு சந்தி லேனே கேளியே, சந்தி அப்படின்னா அக்ரிமெண்ட், ஓகேவா, அதாவது சரணடைகிறதுக்காக தயார் ஹோ ஜாத்த முடிவு பண்ணிடுறாங்க, ஓகேவா, ரெடி ஆயிடுறாங்க. அதாவது தோத்தவங்க சரணடையும் இல்லையா, அதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஷக்கராஜ் சந்தியுமே, ஷக்கராஜ் வந்து இந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சந்தியில் என்ன எழுதியிருக்காருன்னா துருவசாமினிக்கோ மாங்கத்தாஹே, துருவசாமினியே கேட்டிருக்காரு, உன் ஒய்ஃபு கூட கேட்டிருக்காரு. ராம்குத்து மான் லேத்தாஹே, ராம்குத்து ஹஸ்பண்ட் இருக்கான்லே அவன் என்ன பண்ணுறான், துருவசாமியோட ஹஸ்பண்ட் மான் லேத்தாஹே அக்செப்ட் பண்ணிக்கிறான். யஹுபா ஜான்கர், இதை தெரிஞ்சுக்கிட்டு துருவசாமினி துக்குய் ஹோ ஜாத்திகே துக்கப்படுறான். வகு அப்படி பத்து ராம்குப்துக்கே பைரோன் பேர் இருக்க, அவன் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல ராம்குப்து, அவனுடைய பைரோன் பேர் இருக்க கால்களில் விழுந்து அப்படி சத்தியத்வைக்கு ரக்ஷா கர்னேக்கி, சத்தியத்வனா தன்னோட டிக்னிட்டியை, தன்னோட மானத்தை ரக்ஷா கர்னேக்கி காப்பாத்துன்ட்டு பிரார்த்தனா கர்த்திகே கெஞ்சுரா. மகரானா ராம்குப்த் உசே டுக்குரா தேத்தாஹே, ராம்குப்த் அதை என்ன பண்ணுறான், அவாய்ட் பண்ணிடுறான், ஓகேவா, ரிஜெக்ட் பண்ணிடுறான். தபவா கர்த்திகே, அப்போ அவன் சொல்கிறான், மே உபஹார் மே தேனேக்கி வஸ்து, நான் உபகார்னா யாருக்கும் கிஃப்டாக கொடுக்கக்கூடியது, ஓகேவா, மே உபஹார் மே தேனேக்கி வஸ்து ஷீத்தல் மணி நஹி ஹோ, நான் யாருக்கும் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடையாது, விளையாட்டு பொருள் கிடையாதுன்றான். முஜ்மே பி ரத்துக்கி தரல் லலிமாஹே, முஜ்மே ஹி எனக்குள்ளேயும் ரத்துக்கி தரல் ரத்தத்துடைய நிறமானது லலிமாஹே சிகப்பாக தான் இருக்குது. மேரா ஹிருதய உஷன் ஹே, என்னோட இதயத்திலையும் உஷ்ணம் இருக்குது. அவர் உஸ்மே ஆத்மா சம்மான் கி ஜோதி ஹே, அதில் ஆத்மா இருக்கு இல்லையா, ஆத்மத்துக்கான ஜோதியும் இருக்குது. அதாவது இங்கே ஆத்ம சம்மானா என்ன அர்த்தம் இல்லையா, கற்பு இருக்கு இல்லையா, கற்புக்கான விளக்கு இருக்குது, கற்புக்கான ஒளி இருக்குது, எனக்குள்ளேயும் கற்பு இருக்குன்றான். ஓகே. சாஸ்வத் நாரித்வகா சாகஸ், ஓகே, சாஸ்வத் நாரித்வகா சாகஸ் அப்படின்னா நிலையான பெண் புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ராம்குப்த் சே
तिरस्कृत होने पर रामरूत இருக்கான்லே அவன் வந்து तिरस्कृत அதை அவாய்ட் பண்ணிட்டான்லே அதனால उनके भीतर से शाश्वत नारित्व जाग उठता है அதனால उनके भीतर से மனசுக்குள்ள शाश्वत नारित्व जाग उठता है शाश्वत नारित्वத்தோட நிலையான பெண்ணுக்குள்ள ஒரு ஸ்டேபிளான பெண்ணுக்குள்ள கூடிய ஜாக் ஒரு உணர்ச்சி விட்டுத்தாக வெளிப்படுது ஓகேவா பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் இல்லையா அந்த தைரியம் அதெல்லாம் வெளிப்படுது வஹ அப்படி ரக்ஷா ஸ்வயம் கர்னே தயார் ஹோ ஜாத்தி ஹை अपनी रक्षा तन्னை காப்பாற்ற स्वयं करने தானே பண்ணிக்கணும் தான் காப்பாற்றிக்கணும்னு தயார் ஹோ ஜாத்தி ஹை ரெடி ஆகிடுறான் உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹே ஆத்ம சம்மான்னா ஃபுல்லாக டிக்னிட்டி இருக்குன்னு சொல்லலாம் ஆத்ம சம்மான்னா செல்ஃப் இது இருக்கு இல்லையா செல்ஃபுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லையா அது வந்து பரி ஜோதி ஹே நிரப்பப்பட்டிருக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவளுக்குள்ளே நிரப்பப்பட்டிருக்கு आत्महत्या कर लेना चाहती है அவள் தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறா उसे स्वयं वहाँ चंद्रगुप्त आ जाता है उसी समय அதே டைம்ல தான் वहाँ அங்க चंद्रगुप्त आ जाता है चंद्रगुप्त वरा उसके मन में दूसरी प्रकार का परिवर्तन आ जाता है उसके मन में அவளோட மனசுல दूसरी प्रकार का இன்னொரு விதமான परिवर्तन आ जाता है ஒரு சேஞ்ச் ஏற்படுது वह जीवन के लिए அவள் லைஃபுக்காக कल्याण का मार्ग ढूंढने लगती है कल्याणना நல்லத வழி நல்லதுக்கான வழிகளை டூண்டினை லகத்துக்கு தேட தொடங்குறா கல்யாணம்னா நல்லது மார்கனா வழி டூண்டினை தேடுறது ஸோ நல்லதுக்கான வழிகளை அவள் தேட ஆரம்பிக்கிறான் அந்த சந்திரகுப்த் வந்த பிறகு தான் அவளுக்கு ஹோப்பே வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஷம் பரிஸ்திதியான டிஃபிகல்ட்டான நிலைமைகள் ஓகே ஆத்மஹத்யா கா பாவ் சோடுக்கர் ஆத்மஹத்யானா தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லையா அந்த எமோஷன்ஸை விட்டுட்டு வகு நைய ஜீவன் கேலியே அவள் புது லைஃபுக்காக तत्पर हो जाती है रेडी ஆயிடுறா ஓகேவா டிசைட் பண்ணிடும் तभी उसे पता चलता है அப்போ அவளுக்கு தெரிய வருது चंद्रगुप्त स्त्री विष में शक्राज से मिलने जाएगा चंद्रगुप्त இருக்கார் இல்லையா ஸ்திரீ விஷ்மே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ரீ வேஷ்மே அப்படின்னா ஒரு பெண்ணோட வேஷம் போட்டுக்கிட்டு शक्राज से मिलने जाएगा शक्राஜை பார்க்க போகிறான் चंद्रगुप्त ध्रुवसामिनी को भी उसके साथ जाने के कहता है चंद्रगुप्त रामगुप्त இருக்காலே அவன் ध्रुवसामिनी को भी ध्रुवसामिनिயும் उसके साथ जाने के அவன் கூட போகிறதுக்காக कहता है சொல்கிறான் चंद्रगुप्त उसे युद्ध क्षेत्र में ले जाना नहीं चाहता चंद्रगुप्तக்கு उसे அவளை युद्ध क्षेत्र में युद्ध பகுதிக்கு ले जाना கொண்டுட்டு போக नहीं चाहता விரும்பல चंद्रगुप्त என்ன பண்ணுறான் उसे அவளை युद्ध क्षेत्र में युद्ध பகுதிக்கு ले जाना கொண்டு போக नहीं चाहता விரும்பல तब साहसी ध्रुवसामिनी अपने वीरता प्रकट करती है ஸோ சாகசி வந்து ரொம்ப தைரியமான ध्रुवसामिनी अपनी वीरता தன்னோட வீரத்தை பிரகட் करती हुई வெளிப்படுத்துகிறான் आग्रह करती है அவள் வந்து ரெடி முன்னோக்கி வரா उसे भी युद्ध क्षेत्र में जाना है அவளும் युद्ध क्षेत्रத்துக்கு युद्ध பகுதிக்கு வரா युद्ध क्षेत्र में पहुंचकर युद्ध क्षेत्र இருக்கலே युद्ध பகுதி இருக்கலே அதை पहुंचकर ரீச் ஆகிட்டு शकराज की पराजय को देखना चाहती है शकराज இருக்கலே அவனோட பராஜயனா தோல்வியை देखना चाहती है பார்க்க விரும்புறா அவன் எப்படி தோத்து போகிறான்னு சொல்லிட்டு இவ பார்க்க நினைக்கிறா ஓகேவா ओके नेक्स्ट युद्ध में चंद्रगुप्त से शकराज मारा जाता है युद्धத்தில் चंद्रगुप्त கிட்ட शकराज मारा जाता है शकराज வந்து இறந்து போயிடுறான் वह खुश हो जाती है அவ சந்தோஷம் அடைகிறான் தயானா கைண்ட்னஸ் கருணானாலும் கைண்ட்னஸ் தயா கைண்ட்னஸ்னா கருணை இருக்கல கருணையுடைய மறு உருவம் அப்படின்றாங்க शकराज की भावी पत्नी कोमा और आचार्य மெஹிர்தேவ் शकराज இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பத்னி ஒய்ஃப் கோமாவும் ஆச்சாரிய மெஹத்ராஜ் அவங்களும் ஆக்கர் வந்து ध्रुवसामिनी शकराज के ஷாவ் கோ ஷாவுனா இறப்பு இருக்குல்ல டெத் பாடி இருக்குல்ல அதை லே ஜானேக்கு கொண்டு போகிறதுக்காக அனுமதி கேட்குறாங்க ஏன்னா ஆச்சாரிய மெஹத்ராவும் கோமாவும் என்ன பண்ணுறாங்க என்னுடைய ஹஸ்பண்டோடைய உடம்பை எடுத்துகிட்டு போக விடுங்கன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க தயா ஒரு கருணாக்கி மூர்த்தி ध्रुवसामिनी கருணையுடைய மறு உருவம் ध्रुवसामिनी உசே தூரத் மான்லேத்தி அதை உடனே தூரத்துனா உடனடியாக மான்லேத்தி அக்செப்ட் பண்ணிக்கிறா மகரானா ராம்குப்த் இருக்காலே அவ आदेशानुसार सैनिकों द्वारा कोमा और आचार्य मेहत्राव को मार जाते हैं ஆனால் ராம்குப்த் என்ன பண்ணுறான் ஷவுனிகோன்னா சோல்ஜர்ஸ்லாம் இருக்காங்கல்ல சர்வன்ட்ஸ் இருக்காங்கல்ல சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய வழியாக கோமா ஆச்சாரிய மெஹர்தேவ் கோமாவையும் ஆச்சாரிய மெஹர்தேவையும் என்ன பண்ணுறாங்க மாரே ஜாத்தி ஹே அவள் கொண்டுடுறான் வஹு துக்கி ஹோ ஜாத்தி ஹே அவள் வந்து துக்கப்படுறான் ஓகேவா புரோஹித் கே விசார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா புரோஹித் இருக்காங்கல்ல அவனுடைய கருத்து புரோஹித் धर्मशास्त्र उनको गहरा अध्ययन करने की विशेष संपत्ति देता है ஸோ
ஸோ புரோஹித் இருக்கார் இல்லையா, தர்மசாஸ்திரம்கோ கஹ்ரா அத்தியன் கர்க்கே, தர்மசாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கஹ்ரா அத்தியன் கர்க்கே, கஹ்ரனா ஆழமாக, அத்தியன் கர்க்கே அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி, நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா விஷப்ஷ சம்பதி தேதாசே, விஷம்ச அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஒரு முடிவு டிசைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாருன்னா விவாகி விதி விவாகி விதி அப்படின்னா கல்யாணத்தோட விதி தேவி துருவசாமினி அவர் ராம்குப்துக்கு ஏக் பிராந்திபூரன் பந்தன் மே பாந்ததியாகே. ஸோ விவாகி விதியில், விவாகத்தோட விதியில் தேவி துருவசாமினிக்கும் ராம்குப்து இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஏக் ஒரு பிராந்திபூரன் பந்தன் அப்படின்னா பொய்யான ஒரு பந்தத்தில் பாந்ததியாகனா பிணைச்சிருக்காங்க, ஈடுபடுத்தியிருக்காங்க, ஒரு பொய் பிணைப்பில் ஈடுபடுத்தியிருக்காங்க. ஓகே, பிராந்திபூரன் பந்தன் அப்படின்னா பொய்யான ஒரு பந்தத்தில் பாந்ததியாகனா இணைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஐசி ஹாலத்மே, ஸோ இந்த கண்டிஷனில் ராம்குப்துக்கோ துருவசாமினி பர், ஸோ ராம்குப்துக்கு துருவசாமினி மேலே கொய் அதிகார் நகிகே, எந்த ஒரு அதிகாரமும் கிடையாதுன்னு சொல்கிறார். ஸோ புரோகிதர் இருக்கார்லே அப்படி சொல்லிட்டாரா. நெக்ஸ்ட்டு சாகசி துருவசாமினி, சாகசினா தைரியமானவ. துருவசாமினிக்கு பிரயத்னோன்சே, அதாவது வந்து துருவசாமினியோட முயற்சிகள், பிரயத் அப்படின்னா முயற்சிகளில் ராம்குப்து அவர் ஷிகார் சுவாமிக்கு கூட்டு மந்திரனோன் அவர், அதாவது வந்து ராம்குப்து இருக்காங்க இல்லையா, ராம்குப்தரும் ஷிகார் சுவாமி அவங்களாம் இருக்காங்க இல்லையா, கூட்டு மந்திரனோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூட்டு மந்திரனோன் அப்படின்னா தந்திரம் இருக்கு இல்லையா, தந்திரத்தையும் கப்டாச்சாரோன் அப்படின்னா வஞ்சகோன்னு சொல்லுவாங்கள்ல, சூழ்ச்சின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பி சபுக்கோ லகு ஜாத்தா ஹே, அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே தெரிய வருது, அதாவது வந்து அவங்க பண்ண மந்திரம் தந்திரங்கள் வஞ்சகம் இது எல்லாமே தெரிய வருது, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எல்லாருக்கும் தெரிய வருது. வகு சந்திரகுப்துக்கோபி, சந்திரகுப்து இருக்கான் இல்லையா, அவனும் அந்நியாயபூரன் அப்படின்னா அநியாயமாக ராஜ்கிய ஆதேஷன் அப்படின்னா ராஜ்ய கட்டளைகள் இருக்கு இல்லையா, ராஜ்ய கட்டளைகளை பிரபல் பிரதிவாத் கர்னே கேலியே, பிரதிவாத் அப்படின்னா எடுத்தோம்னா வலுவா, அது பிரபல் அப்படின்னா ரொம்ப வலுவா ஃபோர்ஸ்ஃபுல்லாக, பிரதிவாத் கர்னே கேலியே எதிர்க்கணும்னு சொல்லிட்டு, பிரதிவாத் அப்படின்னா டிஃபீட் பண்ணணும், அவங்கள தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு அசகனிய கருத்தி ஹே, அசகனி அப்படின்னு எடுத்தோம்னா என்கரேஜ் பண்ணுறாங்க. உஸ்கா சரித்திரன் புத்தி பிரதான் ஹே, அவருடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா புத்தி பிரதான், அறிவு மிக்கதுன்னு சொல்கிறாங்க. கர்வகி பிரதிமா ஹே, பிரதிமான கர்வம் இருக்கு இல்லையா, கர்வத்துடைய மறு உருவன்றாங்க. நெக்ஸ்ட்டு கல்நாயக் ராம்குப்துக்கா அந்த், கல்நாயக் அப்படின்னா எடுத்தோம்னா வில்லன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அந்த் முடிவு. சபி அவுர் சே, எல்லா வகையிலேருந்தும் அப்புராதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா, அது சபி அவுர்ஸேனா எல்லா வகையில் எல்லா திசைகள்லேருந்தையும் அப்ராதி அவுர் நிந்தனிய தோஷித் ஹோ ஜானே பர், நிந்தனிய அப்படின்னா என்ன அர்த்தம்னா குற்றவாளின்னு இது பண்ணிட்ட பிறகு, அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட பிறகு क्रोधित होकर அப்படின்னா என்ன பண்ணிட்டு கோவப்பட்டுட்டு ராம்குப்த் अपने छोटे भाई சந்திரகுப்துக்கு मार डालने का, ராம்குப்த் வந்து தன்னுடைய சின்ன தம்பி இருக்கால சந்திரகுப்த मार डालने का சாகடிச்சணும்னு சொல்லிட்டு பிரயான் கருத்தா ஹே, அதாவது வந்து முயற்சிகளை பண்ணுறான். லேக்கின் வகை ஏக் சாம்பன் குமார் சே மார் டாலா ஜாத்தா ஹே, லேக்கின் அவன் என்ன பண்ணுறான், ஒரு நிலப்பிரபு இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலமாக என்ன பண்ணுறான், மாடாலா ஜாத்தா ஹே, கொல்லப்பட போகிறான். சபையிலோ, ஸோ எல்லா மக்களும் என்ன பண்ணுறாங்க, ராஜதிராஜ் சந்திரகுப்த் ஏவன், ஸோ ராஜா சந்திரகுப்தையும் மகாதேவி துருவசாமினிக்கும் ஜெய் மச்சாத்தே ஹே, ஜெய்னா வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு மச்சாத்தே ஹே கத்துறாங்க, மச்சானா ஒரு சந்தோஷத்தில் கத்துறது. முடிவீஸ் பிரகார் ஹம் தேக்தே ஹே, இதில் நம்ம பார்க்குறோம் துருவசாமினி நாடக் கி ஃபல்போகா ஹே, துருவசாமியோட நாடகத்துடைய ஃபல்போக்கானா இவ தான் கதாநாயகின்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. ஓகேவா, வகு திருத்து சங்கல்பி ஹே, திருத்து சங்கல்பி அப்படின்னா நடத்தோம்னா உறுதியானவர், எல்லாத்துலேயும் உறுதியாக இருக்கவர். உஸ்கே மண்மே சதா, அவரோட மனசில் எப்பவும் பிரேம் கி தரங்கேன் உத்தி ரகுத்திகே, பிரேம் இருக்குல்ல, லவ் இருக்கு இல்லையா, லவ் வந்து நிறைஞ்சிருந்தது அப்படின்றாங்க. ஓகே, தரங்கேனா லவ்வால் நிறைக்கப்பட்டிருந்தது. உஸ்மே சாஸ்வத் நாரித்வ ஹே, சாஸ்வத் நாரித்வனா நடத்தணும் பெண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாரித்து பெண்மை வந்து அதில் வெளிப்படுது. வகு சாகசி பி ஹே, அவன் வந்து தைரியமானவனும் கூட.